यशोधरा का विलाप कवि परिचय। यशोधरा का विलाप नामक कविता श्री मैथिली शरण गुप्त की कविता है। आपको राष्ट्र कवि माना जाता है। कविता परिचय। महात्मा बुद्ध का असली नाम सिद्धार्थ था। यशोधरा उनकी पत्नी थी। सिद्धार्थ मुक्ति की खोज में चले। यशोधरा से यह बात कहते तो वह जाने न देगी, इसलिए वे रात के अंधेरे में पत्नी यशोधरा और बच्चे राहुल के सोते समय महल छोड़कर चले गए। इस दुख के कारण यशोधरा विलापति है। ये सब बातें इस कविता में हैं। யசோதராவின் புலம்பல் கவிஞர் அறிமுகம்। யசோதராவின் விலாப் என்ற கவிதை ஸ்ரீ மைதிலிசரன் குப்தன் எழுதிய கவிதை. அவர் ஒரு தேசிய கவிஞர். கவிதை அறிமுகம். மகாத்மா புத்தரின் உண்மையான பெயர் சித்தார்த்தர். யசோதரா அவரது மனைவி. சித்தார்த்தர் விடுதலையை தேடிச் சென்றார். இதை அவன் யசோதராவிடம் சொல்லியிருந்தால் அவள் அவனை விடமாட்டாள். அதனால் அவன் மனைவி யசோதராவும் குழந்தை ராகுலும் தூங்கிக் கொண்டிருந்த இரவில் அரண்மனையை விட்டு வெளியேறினான். இந்த துயரத்தால் யசோதரா அழுகிறாள். இதனைப் பற்றி இந்த கவிதையில் சொல்லப்பட்டுள்ளது। कविता का सारांश। यशोधरा अपनी सखी से कहती है कि सखी, मेरे स्वामी मुक्ति की खोज में गए हैं। यह गौरव की बात है, मगर बिना किसी को बताए चोरी चोरी चले गए हैं, इसलिए दर्द होता है। वे मुझसे कहते तो भी मैं उनको नहीं रोकती। मेरे पति मुझे बहुत चाहते थे, फिर भी उन्होंने मुझे ठीक ठीक नहीं पहचाना। मैं उनकी इच्छा को ही मुख्य मानती थी, मगर वे यह जान नहीं पाए। हम क्षत्रिय कुल की स्त्रियां हैं। हम अपने पति को शस्त्रों से सजाकर युद्ध में भेजा करती हैं। क्या मैं उनको मुक्ति की खोज में नहीं भेजती? कविதையின் சுருக்கம்। யசோதரா தன் தோழியிடம், தோழியே, என் கணவர் முக்தியை தேடிச் சென்றுள்ளார் என்று கூறுகிறாள். இது பெருமைக்குரிய விஷயம். ஆனால் அவர் யாரிடமும் சொல்லாமல் ரகசியமாகச் சென்றுவிட்டார். அதனால்தான் வலிக்கிறது. அவன் என்னிடம் சொன்னாலும் நான் அவனைத் தடுக்க மாட்டேன். என் கணவர் என்னை மிகவும் நேசித்தார். ஆனாலும் அவர் என்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அவருடைய விருப்பத்தை மிக முக்கியமான விஷயமாக கருதினேன். ஆனால் அவர்களால் இதை அறிய முடியவில்லை. நாங்கள் க்ஷத்திரிய குலப்பெண்கள். நாங்கள் எங்கள் கணவர்களை ஆயுதங்களால் அலங்கரித்து போருக்கு அனுப்புகிறோம். நான் அவர் விரும்பியதை தேடி அனுப்பவில்லையா? दिल में अब एक ही कामना है, वे मुक्ति की खोज में जाए। जिसकी खोज में वे गए हैं वह उनको मिल जाए। वे मेरे दुख के बारे में सोचकर स्वयं दुखी न होवें. என் இதயம் அவருக்காக இயங்குகிறது. என் மனதில் இப்போது ஒரே ஒரு ஆசைதான் இருக்கிறது. அவர் விடுதலையை தேடிப் போகட்டும். அவர்கள் தேடுவதைக் கண்டுபிடிக்கட்டும். मैं उनकी शिकायत नहीं करूंगी। वास्तव में अपने इस कार्य के कारण वे अब पहले से अधिक अच्छे लगने लगे हैं. நான் அவரைப் பற்றி புகார் செய்ய மாட்டேன். உண்மையில் இந்த வேலையின் காரணமாக அவர் இப்போது முன்பை விட நன்றாகத் தெரிகிறார். मेरे पति गए हैं, एक दिन लौट भी आएंगे. आते समय वे कुछ अपूर्व और अनुपम चीज लाएंगे. என் கணவர் போய்விட்டார், ஒரு நாள் திரும்பி வருவார். அவர் வரும்போது தனித்துவமான மற்றும் ஒப்பிட முடியாத ஒன்றைக் கொண்டு வருவார். ये मेरे रोते प्राण उनको पाएंगे. यह सब होगा, मगर मुझसे कहे बिना उनके जाने का दुख हमेशा रहेगा. இந்த என் மனது அழும், அவரே கண்டுபிடிப்பார். இதெல்லாம் நடக்கும், ஆனால் அவர் என்னிடம் சொல்லாமல் பிரிந்து சென்றதன் வலி எப்போதும் இருக்கும். विशेषता சிறப்பு. यह कविता पढ़कर स्वयं हम दुखी हो जाते हैं. இந்த கவிதையை படித்த பிறகு நாமே சோகமாகி விடுகிறோம். भगवान बुद्ध पर हल्का गुस्सा भी आता है. எனக்கு புத்தர் மீதும் சற்று கோபம் வருகிறது. இந்த கவிதையை படித்த பிறகு எனக்கு வருத்தமாக இருக்கிறது. यही कवि की कामयाबी है. இதை எழுதிய விதம் கவிஞரின் வெற்றியும் ஆகும்.